டைரியின் கடைசி பக்கம். அதில் எழுதியிருந்தது, நெக்ஸ்ட் 7 நாட்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு பலி. முதல் நாள் நகர மேப்பில் ஒரு சிவப்பு வட்டம், சென்ட்ரல் ஸ்டேஷன். 7 நாள் மட்டுமே, ஆனா இந்த போராட்டம் என் வாழ்க்கையையே விழுங்கப் போகுது. நான் அலைந்து ஓடிய இடம் மத்திய ரயில் நிலையம். அங்கே ஒரு அனாதை பிரீஃப் கேஸ். வெடிகுண்டோ நினைத்தேன், ஆனா அதுக்குள்ள ஒரு புகைப்படம். மாயா. அடுத்த நொடி அவளது போன் ஒலித்தது. யோர் நெக்ஸ்ட். நான் காப்பாற்ற வந்தபோது அவளை அவர்கள் கடத்தி கொண்டு போனார்கள். பகல் வெளிச்சத்திலேயே மாயா கடத்தப்பட்டாள். அங்கு கிடந்தது அவளது உடைந்த, இரத்தம் படிந்த பத்திரிகையாளர் அடையாள அட்டை. பின் போனில் அவளது குரல் பதிவு, யாரையும் நம்பாதே, போலீஸையும் கூட. இப்போ எதிரி வெளியில் இல்லை, என் சொந்த அணியிலேயே இருக்கிறான். போலீஸ் ஹெட்குவார்டருக்குள் நுழைந்தேன். கோப்புகள் மாற்றப்பட்டிருந்தன. செய்த பதிவுகள் போலியானவை. அதில் ஒன்று என் தம்பி அஜய்யின் கையெழுத்து. அவன் இன்னும் வாழ்கிறான். ஒரு ரகசிய சுவடு என்னை அழைத்துச் சென்றது. ரெட் ரூம் என்ற அடித்தளம். சுவர்களில் புகைப்படங்கள், எல்லா பலிகளும். அதற்குள் என் படம். கீழே எழுதப்பட்டிருந்தது, ஃபைனல். அந்த நேரத்தில் விளக்குகள் அணைந்தன. என் மரணம் கணக்கிட்டவரின் பாத சப்தம் எனக்கு அருகில் வந்து கொண்டிருந்தது. இருட்டில் ஒரு மனிதன் பேசுகிறான். நான் அஜய்க்காக வேலை செய்தேன். இப்போது அவன் என்னை கொல்லப் போகிறான். உதவி செய், திவாகர். இல்லையெனில் மாயாவை எக்காலத்திலும் கண்டுபிடிக்க முடியாது. அவன் பேசி தீர்வதற்குள் துப்பாக்கிச் சூடு. அந்த மர்ம நபர் சாய்ந்து விடுகிறான். அவனது சட்டையின் பாக்கெட்டில் இரத்தம் சொட்டும் ஒரு பேப்பர். போர்ட் 47, நள்ளிரவு. நள்ளிரவில் சரக்கு பெட்டிகளின் நடுவில் திவாகர் நிற்கிறான். ஒரு கண்டெய்னர் மெதுவாக திறக்கிறது. உள்ளே சங்கிலியால் கட்டப்பட்டு தவிக்கும் மாயா. திவாகர் அவளிடம் ஓடிக்கொண்டிருக்கையில் அலாரம் முழங்குகிறது. அது ஒரு வலைவீச்சு. முகமூடி அணிந்த ஆயுத குழுவால் சூழப்படுகிறான். பயங்கரமான சண்டை வெடிக்கிறது. திவாகர் மாயாவை விடுவித்து தப்பிக்கிறான். ஆனால் அப்போது மாயாவின் குரல், திவாகர், அஜய் தனியாக இல்லை, அவன் மேலே இன்னொருவர் இருக்கிறார். அவள் ஒரு பெண் டிரைவை திவாகரிடம் கொடுத்து விழுந்து மயங்குகிறாள். சில ரகசியங்கள் திறந்தால் வாழ்நாள் முழுக்க சுமையாகும். திவாகர் பிளாஷ் டிரைவ் திறக்கிறார். கோப்புகள் அனைத்தும் குறியாக்கப்பட்டவை. ஆனால் ஒரு படம் அவனை சற்றே நடுங்கச் செய்கிறது. முன்னாள் போலீஸ் டிஜிபிஜி சூரியன் அஜயுடன் நின்றிருக்கிறார். திவாகர் மெல்ல சொல்கிறார், உண்மையான மூளைக்காரன் எப்போதும் கூடவே இருந்திருக்கிறான். அடுத்த வீடியோ, இருள் சூழ்ந்த ஒரு மண்டபம். அங்கு சூரியன், அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள். இது சாதாரண கும்பல் அல்ல, ஒரு ராஜ்யம். திவாகர் அதிர்ச்சியுடன் அந்த லிஸ்டை பார்க்கிறார். அதில் அவன் பெயரும் உள்ளது. நாடு முழுவதும் ஒலிக்கிறது. டிடெக்டிவ் திவாகர், தேச துரோகி, கொலை குற்றவாளி. அவனுடைய சக போலீஸ்காரர்களும் அவனை வேட்டையாடுகிறார்கள். திவாகர் இருட்டில் கிசுகிசுக்கிறார். வேட்டையாடியவன் இன்று வேட்டைக்குட்பட்டவன். திவாகர் நண்பர் இன்ஸ்பெக்டர் ராஜை நாடுகிறார். ஆனால் ராஜா அவனை ரகசியமாக போலீசிடம் ஒப்படைக்க முயற்சிக்கிறார். திவாகர் இருண்ட பாதை வழியாக உயிருடன் தப்புகிறார். ஒரு சாட்சி ஆதாரம் தருவதாக சொன்னான். ஆனால் அடுத்த நொடியில் அவன் வீடு வெடித்துச் சாம்பல். சாட்சி பேசுவதற்கு முன் சாம்பலாக மாறினான். அதில் திவாகர் ஒரு எரிந்த பக்கத்தை கண்டுபிடிக்கிறார். கன்ஃபெஷன். பக்கம் நடுவே நின்றுவிட்டது. The code is split. மாயா சொல்கிறாள். அவள் பத்திரிகையாளர் மட்டும் அல்ல, சிண்டிகேட்டில் கொல்லப்பட்ட ஒரு தலைவனின் மகள். இனி உன்னோடே நிற்பேன் திவாகர் என்று அவள் சத்தியம் செய்கிறாள்.